Hi friends, welcome to Chennai food. நம்ம வீட்ல இருக்கக்கூடிய பழைய புடவை ரேஷன் புடவைகளை தூக்கி போடாம அதை யூஸ்ஃபுல்லா எப்படி மாத்துறது அப்படினா தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். மிதியடி ரெடி பண்றதுக்காக நான் ரேஷன் புடவை எடுத்துர்க்கேங்க. உங்க வீட்ல நீங்க பழைய புடவை வச்சிருந்தீங்கன்னா அதை கூட மிதியடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல இந்த மாதிரி ரேஷன் புடவையை கூட நம்ம வேஸ்ட் பண்ணாம மிதியடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் பாருங்க ரெண்டா மடிச்சு போட்டுருக்கேன். நீல வாக்குல நான் ரெண்டா மடிச்சிருக்கேன். இந்த பக்கம் மட்டும் மடிப்பு வருது பாருங்க. இந்த சைடு ஓபன்ல இருக்கு. இந்த மாதிரி மடிச்சு போட்டுட்டு ஒரு சின்ன சின்ன ஃபோல்டிங் கொடுத்து போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க கட் பண்ணும்போது ஒவ்வொரு ஃபோல்டிங்கா எடுத்து விட்டுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். ஈஸியா இருக்கும். நான் கட் பண்றதுக்காக மார்க்கிங் கொடுத்துருக்கேங்க. இதில் 7.5 இன்ச் அளவுக்கு நான் 3 பார்ட் பிரிச்சிருக்கேன். எனக்கு இந்த சாரியில் வர அகலத்தை பார்க்கும்பொழுது 3 பார்ட் பிரிக்கும் பொழுது 7.5 இன்ச்சு 3 பார்ட் நான் பிரிச்சிருக்கேன். இந்த மாதிரி மடித்து போட்டு கட் பண்ணும்பொழுது இந்த பீஸை கட் பண்ணால் இதில் 2 பீஸ் கிடச்சிரும். அதே மாதிரி இதில் 2 பீஸ் கிடச்சிரும். இந்த ஜாயினிங் நம்ம கட் பண்ணிட்டோம்னா இதில் 2 பீஸ் கிடச்சிரும். மொத்தம் ஒரு புடவையில் நமக்கு 6 பீஸ் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த மார்க்கிங்கை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கூட நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இல்லை அப்படியே பிடிச்சி கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தெரியறதுக்காக தான் நான் கோடு போட்டு காட்டுறேன். பாருங்கள் நான் மார்க்கிங் பண்ணிட்டேன். இப்போ இந்த மார்க்கிங்கை கட் பண்ணணும். அடுத்தது இந்த மார்க்கிங் கட் பண்ணிவிட்டு இந்த மடிப்பை கட் பண்ணணும். நான் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள் நான் மார்க் பண்ண இடத்த கட் பண்ணிட்டேன். இதில் நமக்கு 2 பீஸ் கிடச்சிச்சு பாருங்கள். இது அப்படியே சாரீ ஃபுல்லாக இந்த லென்த்துக்கு நம்ம கட் பண்ணணும். அதே மாதிரி கட் பண்ணும்பொழுது 2 பீஸ் நமக்கு இதில் கிடச்சிரும். அதே மாதிரி இந்த பீஸில் நமக்கு 2 பீஸ் வந்துருச்சு. மொத்தம் 4 பீஸ் வந்துருச்சு. இது ஜாயினிங் பாருங்கள். இந்த மடிப்பு இருந்தது இல்லையா, இந்த மடிப்பையும் நான் கட் பண்ணிட்டேன். இதுலேயும் நமக்கு 2 பீஸ் கிடச்சிருச்சு. மொத்தம் நமக்கு ஒரு சாரியில் 6 பீஸ் கிடைக்கும். இதில் 2 பீஸ், இதில் 2 பீஸ், இதில் 2 பீஸ், மொத்தம் 6 பீஸ். இது சாரீ ஃபுல்லாக லென்த்துக்கு நம்ம கட் பண்ணணும். நான் முந்தையும் சேர்த்து தான் கட் பண்ண போகிறேன். இங்கே நான் மடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம எடுத்து விட்டு மார்க் பண்ணி கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால நான் ஒரு 4 ஃபோல்டிங் பண்ணிவிட்டு மடித்து போட்டு வச்சுருக்கேன். இது மாதிரி மடித்து போட்டு கட் பண்ணால் ஈஸியாக இருக்கும். அதுக்காக தான் நான் பண்ணுறேன். இப்போ சாரீ ஃபுல்லாக நான் கட் பண்ணிவிட்டு ஒரு 6 பீஸ் ரெடி பண்ணோம்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சாரியோட லென்த்து ஃபுல்லாகவே கட் பண்ணியாச்சுங்க. மொத்தம் நமக்கு 6 பீஸ் கிடச்சிருக்கு. மடிப்பில் போட்டு கட் பண்ணதுனால இதில் 2 பீஸ் கிடச்சிருக்கு. சென்டர் பீஸும் 2 பீஸ் நமக்கு கிடச்சிருக்கு. பாருங்கள் இந்த ஓரத்தில் மடிப்பில் இருந்த பீஸ் 2 பீஸ் கிடச்சிருக்கு. மொத்தம் 6 பீஸ் கிடச்சிருக்கு. இதை நம்ம எப்படி பிரித்து எடுக்கும் போகிறோன்னா, இந்த ஓரத்தில் இருக்கிற பீஸு 1 எடுத்துக்கோங்க, சென்டர் பீஸும் 1 எடுத்துக்கோங்க, இந்த ஓரத்தில் இருக்கிற பீஸ் 1, இந்த 3 பீஸு தனியாக செட்டாக 1 எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த 3 பீஸ் தனியாக செட்டாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு தான் நம்ம மேட் பண்ண போகிறோம். மேட் செய்யறதுக்காக நம்ம ஒரு புடவையில் 6 பீஸ் கட் பண்ணியிருந்தோங்க. இப்போ இந்த 6 பீஸில் 3 பீஸ் நம்ம தனித்தனியாக ரெடி பண்ணியும் ஜாயின் பண்ணலாம். ஆனால் அந்த மாதிரி பண்ணுறதோட இதை நம்ம 6 பீஸையும் 3 பீஸாக நம்ம மாற்ற போகிறோம். 3 பீஸாக மாற்றுறதுக்கு இந்த பார்டர் பீஸோட இந்த பார்டர் பீஸை நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி இதில் 1/2 இன்ச்சு, இதில் 1/2 இன்ச்சு விட்டு நம்ம தையல் போட்டு இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கலாம். மிஷினில் நம்ம தையல் போட்டுக்கலாம். 2 தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதில் ஜாயினிங் பார்த்திங்கன்னா இதில் இந்த பீஸோட ஒரு 1/2 இன்ச் விட்டு இதுலேயும் தையல் போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் இந்த ஜாயினிங்கும் பண்ணிக்கணும். 1/2 இன்ச் விட்டுட்டு 2 பீஸையும் சேர்த்து இதுலேயும் 2 தையல். இதே மாதிரி இந்த 3 பீஸ்லேயும் 2 தையல் நம்ம மிஷினில் போட்டுக்கலாம். பாருங்கள் நான் இந்த பார்டர் இருக்கிற பீஸ் 2 பீஸையும் ஜாயின் பண்ணிட்டேன். ஒரு 1/2 இன்ச்சு விட்டுட்டு 2 தையல் போட்டிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. இது சென்டர் பீஸ் 2 பீஸு. இந்த 2 பீஸையும் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இது வந்து நம்ம மடிப்புலேருந்து கட் பண்ண பீஸ் 2 பீஸு, அதையும் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதை ஜாயின் பண்ணாமலே நம்ம சிங்கிள் பீஸஸாக வச்சு கூட டபுள் பீஸ் வச்சு நம்ம மேட் ரெடி பண்ண முடியுங்க. ஆனால் ஜாயின் பண்ணிட்டா நம்ம நடுவில் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஒரே லென்த்தாக நமக்கு கிடச்சிடும். ஒரு சாரியோட அளவு பார்த்தீங்கன்னா 5 மீட்டர் 5.5 மீட்டர். இப்போ நம்ம ஜாயின் பண்ணதுக்கப்புறம் மொத்தம் 10-11 மீட்டர் லென்த்து ஒரே லென்த்தாக நமக்கு கிடச்சிரும். இது மாதிரி பண்ணிவிட்டு நம்ம மேட் ரெடி பண்ணால் ஈஸியாக இருக்கும். பாருங்கள் நம்ம 6 பீஸையும் ஜாயின் பண்ணி 3 பீஸாக மாற்றிட்டோம். இப்போ இந்த 3 பீஸ்லேயும் முனை பகுதியை மட்டும் ஒரு முனையை மட்டும் எடுத்துக்கோங்க. அதை சமமாக ஒரே ஈவனாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. அதே மாதிரி 3 பீஸில் இருக்கிற முனையும் நம்ம எடுத்துக்கலாம். இதே மாதிரி 3 பீஸில் இருக்கிற முனையும் ஒரே சமமாக இருக்கிற மாதிரி எடுத்துட்டு ஒன்றா சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 1/2 அடி விட்டுடுங்க. விட்டுட்டு கீழே ரப்பர் பேண்ட் போட்டுடலாம். பிரியாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம ரப்பர் பேண்ட் போடுறோம். இது மாதிரி டைட்டாக போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இது மாதிரி போட்டுக்கிட்டால் நமக்கு மேட் ரெடி பண்ணும்பொழுது இது பிரியாமல் வரும். அதுக்காக தான் போட்டிருக்கோம். பாருங்கள் நம்ம துணியை விட்டுட்டு தான் நம்ம ரப்பர் பேண்ட் போட்டிருக்கோம். இதை நான் கிரில்லு கம்பியில் டைட்டாக கட்ட போகிறேன். நீங்கள் கட்டில் காலில் கூட கட்டிக்கலாம். இந்த மாதிரி டைட்டாக முடி போட்டுருங்க. அவராதபடிக்கு நல்லா டைட்டாக முடி போடுங்க. கழண்டு வரக்கூடாது. இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டுடுங்க. இப்போ நமக்கு 3 பீஸ் இருக்குது.
இந்த 3 பீஸில் இந்த 3 பீஸையுமே நல்லா பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இந்த ரப்பர் பேண்டை கொஞ்சம் நல்லா மேலே தூக்கி விட்டுடுங்க. விட்டுட்டு இப்போ நாம் பின்னல் போட போகிறோம். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி மாற்றி மாற்றி பின்னல் போடணும். நல்லா டைட்டாக பின்னணுங்க, கேப் இருக்கக்கூடாது. எவ்வளோ டைட்டாக பின்னுறோமோ அவ்வளோ மேட்டு நமக்கு நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி மாற்றி மாற்றி பின்னல் போடுங்க. நம்ம ஜடை பின்னல் போடுற மாதிரி தான், ஆனால் பொறுமையாக நல்லா டைட்டாக போடணும். அப்பப்போ இந்த துணியை வாங்கி விட்டுட்டு போடுங்க. பாருங்கள், நான் ஒரு அடிக்கு மேலே பின்னிட்டேன். எந்த அளவுக்கு நல்லா டைட்டாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி நம்ம லென்த்து ஃபுல்லாகவே பின்னிக்கலாம். நீங்கள் பின்னுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ரோல் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைனா பின்னும் பொழுது நமக்கு சிக்காயிடும். நான் 3 பீஸையும் 3 ரோல் பண்ணிவிட்டு பாருங்கள் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டி விட்டுட்டு பின்னிக்கலாம். அப்போ தான் சிக்காகாமல் இருக்கும், இல்லைனா சிக்காயிட்டு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ரோல் பண்ணிவிடுங்க. நல்லா மடித்து சின்ன சின்னதாக மடித்து ரோல் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருங்க. 3 ரோலையுமே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக பின்னி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த ஃபுல் லென்த்து ஃபுல்லாகவே நம்ம பின்னி முடிச்சிட்டோம். இதில் இது கரெக்டாக இந்த ஒரு துணி மட்டும் கரெக்டாக முடிஞ்சிடுச்சு. மீதி 2 துணி வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது. இதை நம்ம கட் பண்ணிவிட்டு இந்த இடத்த நல்லா மடித்து தைச்சிடலாம். இந்த மாதிரி பிடிச்சிட்டு கொஞ்சம் விட்டுட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தைக்கிறதுக்கு இந்த மாதிரி பெரிய ஊசி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 2 நூலை மடித்து 4 நூலாக போட்டு வச்சுருக்கேன். இதை வச்சுட்டு நாம் அப்படியே மடித்து தைச்சிக்கலாம். பிரிஞ்சு வராதபடிக்கு ஸ்ட்ராங்காக தைச்சிடலாம். பாருங்கள், இந்த முனையை நான் நல்லா மடிச்சுட்டு தையல் போட்டுட்டேன். பிரிஞ்சு வராத அளவுக்கு மடித்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஜன்னலில் கட்டி வச்சதை கழட்டிடலாம். பின்னுறதுக்காக நம்ம ஜன்னலில் முடி போட்டு விட்டோம், அதை கழட்டி எடுத்துடலாம். ஜன்னலில் கட்டி வச்சுருந்தேன், அந்த முடியை நான் கழட்டிட்டேங்க. இப்போ இந்த ரப்பர் பேண்டையும் கழட்டிட்டு இந்த எட்ஜு வரைக்கும் நாம் பின்னல் போட்டுக்கலாம். ஏற்கனவே நம்ம பின்னல் போட்டிருக்கோம், அதே மாதிரியே இந்த முனை வரைக்கும் நம்ம பின்னிக்கலாம். பாருங்கள், இந்த முனை வரைக்கும் நான் பின்னல் போட்டுட்டேன். இதை மடித்து நம்ம ஏற்கனவே ஒரு முனையை மடித்து தைச்சா மாதிரி தான் இந்த முனையை நல்லா இப்படி மடிச்சிடுங்க. மடிச்சுட்டு இதையும் இப்படி மடிச்சுட்டு அவ்வளோதான், ஊசி நூல் வச்சுட்டு நல்லா ஸ்ட்ராங்காக தைச்சிடலாம். பாருங்கள், ஜன்னல்லேருந்து கழட்டினதை நான் அந்த எட்ஜு வரைக்கும் பின்னிட்டு நல்லா மடித்து தைச்சிட்டேன். இந்த மாதிரி பிரிஞ்சு வராத அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக ஊசி நூல் போட்டு தைச்சிடுங்க. நான் ஏற்கனவே இந்த முனையும் நான் தைச்சிட்டேன். பாருங்கள், அதுவும் பிரிஞ்சு வராத அளவுக்கு ஸ்ட்ராங்காக தைச்சிடுங்க. நம்ம பாருங்கள், பின்னுனது இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. நம்ம எவ்வளவு துணி எடுத்தோமோ அந்த அளவுக்கு ஃபுல்லாக நம்ம பின்னல் போட்டாச்சு. இந்த அளவுக்கு நமக்கு கிடச்சிருக்கு. இதை தான் அப்படியே மேட்டாக நம்ம ரெடி பண்ண போகிறோம். மேட் ரெடி பண்ணுறதுக்கு ரோல் பண்ணி தான் நம்ம பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு முனையை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த ஃபோல்டிங் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நல்லா இப்படி டைட்டாக வச்சுட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே வர வேண்டியதுதான். இந்த மாதிரி தான் வச்சுக்கிட்டு சுற்றணும். இந்த பொசிஷன் வந்து இப்படி வரணும். இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றிக்கலாம். மேட் இந்த மெத்தடில் தாங்க வரும். இந்த மாதிரி ரவுண்டாக ரோல் பண்ணிட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். இந்த மாதிரி ரோல் பண்ணிட்டும் தைக்கலாம், ஆனால் அது கஷ்டமாக இருக்கும். நீங்கள் அவுட்டர்லேருந்து ஊசி நூல் போட்டு மெதுவாக வாங்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு ஸ்டெப்பாக இழுக்கும் பொழுது லூஸ் ஆகிடும் மேட்டு. அதனால் நம்ம பிரிச்சுட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப்லேருந்து தான் தைக்க போகிறோம். உங்களுக்கு மேட் எப்படி வருது, எந்த ஷேப்பில் வரும்ன்றதுக்காக தான் நான் இந்த மாதிரி சுற்றி காமிச்சேன். ஃபஸ்ட்டு இந்த முனையை மடிச்சுட்டு இந்த இடத்த ஃபஸ்ட்டு நம்ம தைச்சிக்கலாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ரோல் பண்ணி தைச்சா நமக்கு மேட்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஊசியில் நான் 4 நூல் போட்டு வச்சுருக்கேன். அதே மாதிரி போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இதே மாதிரி ஒரு ரோலாக பண்ணிவிட்டு நம்ம அப்படியே தைச்சிக்கிட்டே வரலாம். அங்கங்கே தையல் போட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நான் ரோல் பண்ணி தைச்சிருக்கிறேன். இது வரைக்கும் தான் எனக்கு நூல் வந்திருக்கு. இப்போ நூல் காலியாக போகுது. இந்த இடத்துல நம்ம கெட்டி தையல் போட்டுட்டு நூலை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் நூல் கோத்துட்டு மறுபடியும் ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ரோல் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி போட்டுடுங்க. ஊசியில் நல்லா கோத்துட்டு உள்ளுக்குள்ளே கொடுத்து இந்த மாதிரி போட்டுட்டு கெட்டி தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் பிரியாது. இந்த இடத்துல இப்போ நம்ம நூலை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் ஊசியில் நூல் கோத்துட்டு மறுபடியும் இதே மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், நூல் காலி ஆகிட்டு நான் இந்த இடத்துல கெட்டி தையல் போட்டு கட் பண்ணியிருந்தோம். இப்போ மறுபடியும் ரோல் பண்ணி ஜாயின் பண்ணும்பொழுது கொஞ்சம் தள்ளி நம்ம தையல் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் நகர்த்திட்டு நல்லா டைட்டாக இழுத்து வச்சு தையல் போட்டுக்கோங்க. இதே மாதிரி இந்த ரோல் ஃபுல்லாக நம்ம சுட்டிட்டு தையல் போட்டுக்கலாம். ஒரு வாட்டி தையல் போடும்போது 2 தையல் போடுங்க, அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி 2 தையல் போட்டுட்டு நல்லா இழுத்து விட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும்.
இதே மாதிரி செஞ்சுக்கோங்க. இந்த நூலை வந்து இதுக்குள்ளேயே நீங்கள் சுற்றி எடுத்துகிட்டு வந்துக்கலாம், வெளியே தெரிய வேண்டாம். இந்த மாதிரி நூலை உள்ளுக்குள்ளே ரோலில் போட்டு சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு இந்த ரோலையும் சுற்றிட்டு தள்ளி தள்ளி இதே மாதிரி நீங்கள் தையல் போட்டுக்கலாம். இதே மாதிரி ஃபுல்லாக நம்ம ரோல் பண்ணி தையல் போட்டுக்கலாங்க. முடிச்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அவ்வளோதாங்க, மேட் நமக்கு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இந்த இடத்துல நான் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டேன். நம்ம ஒரு சாரியை 6 பீஸாக கட் பண்ணி அதை ஜாயின் பண்ணி 3 பீஸாக பின்னல் போட்டு இந்த மேட்டை ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு மீடியம் சைஸ் மேட் நமக்கு கிடச்சிருக்குங்க. உங்களுக்கு நல்ல பெரிய மேட்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு சாரியை அதே மாதிரி நீங்கள் 6 பீஸ் கட் பண்ணி 3 பீஸாக ஆக்கிட்டு பின்னல் போட்டுட்டு இது கூட நீங்கள் ஜாயின் பண்ணி நல்ல பெரிய மேட்டாக ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்கில் நான் ரோல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு 4 தையல் 5 தையல் அப்படி தாங்க வந்தது. நமக்கு ரோல் பெருசாக பெருசாக 7-8 தையல் வரும். கடைசியில் 10-12 தையல் கூட நம்ம போட வேண்டியிருக்கோங்க. அப்போ தான் இந்த மேட்டு பிரிஞ்சு வராது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மேட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் மட்டும்தான் இந்த தையல்லாம் வருங்க நம்ம போட்டது. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா எந்த தையலுமே வராது. நல்லா பார்க்குறதுக்கு நல்லா க்ளீனாக அழகாக இருக்குது பாருங்கள். இதை நம்ம ஃப்ரண்ட் சைடாக யூஸ் பண்ணிக்கலாம். தையல் போட்ட பகுதியை நம்ம பேக் சைடாக உள்பக்கமாக திருப்பி போட்டுக்கலாங்க. இந்த மேட்டு நமக்கு சீக்கிரமாக கிழியாது, ரொம்ப நாளைக்கு வரும். நம்ம வாஷ் பண்ணி யூஸ் பண்ணலாம். இதே மாதிரி வீட்டில் இருக்கிற பழைய புடவை, ரேஷன் புடவைகளை வச்சு நம்ம ஈஸியாக மேட் ரெடி பண்ணலாங்க. இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி மேட்டை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பழைய ரேஷன் புடவை வச்சு சிம்பிளாக ஈஸியாக டோர் மேட் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள். நன்றி, வணக்கம்.